மக்களுக்காக பணியாற்றுகிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆண்டு முழுவதும் செயல்படுவதற்கான நிதியை மக்களிடமிருந்தே சேகரிப்பது என்கிற அணுகுமுறையை நாங்கள் நீண்ட காலமாக கடைபிடித்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் ஆண்டுதோறும் இது போன்ற பொதுமக்கள் சிறு வர்த்தகர்களிடம் உண்டியலேந்து வசூலிப்பதன் மூலமாக ஆண்டு முழுவதும் செயல்படுவதற்கான பல லட்சக்கணக்கான ரூபாய்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் வீடு வீடாக கடையாக சென்று வசூலித்து வருகிறார்கள். இந்த எந்த பகுதி மக்களுக்காக நாங்கள் பாடுபடுகிறோமோ அவர்களிடமிருந்தே நிதியை பெற்று செயல்படுவது என்கிற அணுகுமுறையைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மத்திய சென்னை மாவட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான தோழர்கள் இந்த வெகுஜன வசூல் இயக்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஜனவரி பிப்ரவரி ஆகிய 2 மாத காலங்கள் இந்த நிதி வசூல் இயக்கம் என்பதை ஆண்டுதோறும் நடத்துவது என்பதை நாங்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமன்றத்தால் திமுகவுடைய ஊழலை வெளிப்படுத்தி ஓட ஓட மக்களால் விரட்டடிக்கப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. இது மாதிரியான வார்த்தைகள்லாம் களத்தில் எப்படி பிரதிபலிக்கிறீங்க தேர்தல்? அதாவது ஊழலில் ஒரு நாடு தழுவிய அளவில் ஊழல் செய்து அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பிஎம் கேர் ஃபண்ட் என்கிற பெயரில் பொதுமக்களிடமிருந்து இந்திய அரசாங்கத்தினுடைய லட்சணையை பயன்படுத்தி வசூலித்த தொகையை அது தன்னுடைய சொந்த பணம், அது கணக்கு வழக்கு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி பகிரங்கமாக ஒரு மிகப்பெரிய நாடு தழுவிய மோசடியை செய்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை பற்றியோ சொல்வதற்கான அருகதை எதுவும் அவருக்கு இல்லை. ஒருவேளை அப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தால் இது நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகிறது. நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கிறதோ அதை அவர்கள் சந்திக்க போகிறார்கள். இப்போ நீங்க கூட்டணியில் அங்கம் வகிக்கிற காங்கிரஸ் கட்சியில 20 விதமான கருத்து வேறுபாடுகள், கருத்து முரண்கள் இருக்குது. இதை எப்படி திமுக எதிர்கொள்ள போது? கூட்டணியில் ஏதேனும் சலசலப்புகள் இருக்கிறதா? காங்கிரஸ் கட்சியில் 2 விதமான கருத்துக்கள் சில வாரங்களாக தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமையை சமாளிக்கும். அது சரி செய்வார்கள். அதனால் கூட்டணிக்குள்ளே எந்த விதமான பாதிப்பும் வருவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வலுப்பட்டிருக்கிறதே தவிர மற்றவர்கள் எதிர்பார்ப்பதைப் போல பலவீனம் அடைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. நேற்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த அணியிலே சேர்ந்திருக்கிறது. மதச்சார்பற்ற அணி எவ்வளவுக்கு வலுப்படுகிறதோ அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது.